பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை கர்த்தர் மீண்டும் அவனுக்கு கொடுக்கிறார் என்று வார்த்தை அழகாக இயேசப்பா நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நல்ல செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கிற எல்லா வசதியும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை நம்ம பார்ப்போம் இல்லையா? எத்தனை பேரு சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம், உடை இல்லாதவங்களுக்கு ஒரு உடையை கொடுக்கலாம், ஒரு டேப்லெட்ஸ் வேணுன்றவங்களுக்கு ஒரு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கும் மேலான எத்தனை தாய்மாருங்க வீட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், என்னாலதான் படிக்கல ஆனா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என்று எத்தனையுடைய தாய்ங்க வீட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. எத்தனை தகப்பமாருங்க கொளுத்த வேலை செஞ்சிருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லாம இருப்பாங்க. இப்படி அம்மா இல்லாம அப்பா பாதுகாத்திருப்பாரு. ஆனா அவனால படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி படிப்புக்காக ஒரு உதவி செய்யலாமே, ஒரு அட்மிஷன் பண்ணலாமே, ஒரு ஃபீஸை கட்டலாமே. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாரே, இதை நான் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று உங்க மனதார உள்ளத்துல இருந்து நீங்க கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கல, ஏசப்பாவுக்கு கொடுக்கறீங்க. அது ஏசப்பா எப்படி வாங்குறாராம் தெரியுங்களா? உங்க கிட்ட இருந்து கடனா வாங்குறாராம். மீண்டும் ஏசப்பா உங்களுக்கு கடனு ரெட்டிப்பாய் கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்களேன். ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏழை பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு உடைய கொடுக்கணும். எங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க உங்க கண்ணு முன்பாக, நிச்சயமா ஒரு முடிவெடுத்து ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஒரு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல தேவச்சனமே, கர்த்தர் மீண்டும் அதை உங்களுக்கு கொடுப்பாரு. அது இரட்டைதனமாய் கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, விசுவாசத்தோடு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க குடும்பத்துடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு உதவி செய்யுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். Jesus with you. Jesus loves you. Praise the Lord. God bless you.